18ஆம் படி கருப்பனோட 18 படிகளும் பிணங்கள்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த படிகளுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான வரலாறு இருக்கு. சோ நான் உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த மதுரையில் இருக்கிற கல்லர்கள் சிலை வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அழகா இருக்க சிலையை தூக்கலாம்னு சொல்லி கேரள மன்னன் ஒருத்தன் பிளான் பண்றான். அதை எடுக்கும் ட்ரை பண்றான். ஆனா இந்த இடத்துல பாண்டிய மன்னர்களோட ஆட்சி செஞ்சதுனால இங்க இருந்து அவங்களால ஒன்னத்தையும் கொண்டு போக முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா 18 மந்திரவாதிகளை ரெடி பண்றாங்க. அந்த சிலையை எடுக்கலாம்னு பிளான் பண்றாங்க. சோ அந்த 18 மந்திரவாதிகள் ரெடி பண்ணி அவங்களுக்கு காவலா கருப்பனையும் அனுப்புறாங்க. இவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து அந்த கதவை திறந்து பார்க்கும்போது உள்ள இருக்க அந்த கல்லழகரை பார்த்து கருப்பன் ஷாக் ஆகி அப்படி நின்னுட்டார். ஏன்னா அந்த கல்லழகர் அவ்வளவு அழகா இருந்திருக்காரு. அவர் அழகுல மயங்கி அப்படி நின்னுட்டாரு. அவங்க 18 மந்திரவாதிகளும் இந்த கருப்பனை எவ்வளவோ கூப்பிட்டோம், அவரு அசையவே இல்லை. அவங்க டக்குன்னு எல்லா இடத்துலையும் கலைஞ்சு போய் கோயிலோட எல்லா இடத்துலையுமே உட்கார ஆரம்பிக்கிறாங்க. உட்காந்து மந்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சிலையை வெளில கொண்டு போகல, யாருக்கும் தெரியாம பவர்ஃபுல்லான அந்த சிலையை கொண்டு போகல. அதனால கோயில் சுத்தி உட்காந்து மந்திரம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அது இல்லாம அவங்க கண்ணுல மை ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்த மை எதுக்குன்னா அந்த கோயிலுக்குள்ள இருக்கும்போது அவங்க யாருக்கு எனக்குமே தெரிய மாட்டாங்க அந்த மை இருக்க வரைக்கும். உடனே கள்ளழகர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர் பூசாரியோட கனவுல போய் இந்த மாதிரி சம்பவம் பண்ண வந்திருக்காங்க. நிறைய பேர் 18 பேர் வந்திருக்காங்க. அவங்களதான் விரட்டி அடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பிளான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானும் சொல்றேன். அதாவது என்னன்னா, நீங்க பொங்கல் வைப்பீங்க பார்த்தீங்க, அதுல மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியா போடுங்க. அப்புறம் புரியாம ஏந்திரிச்சு கனவுல இருந்து முழிச்சு அப்போ ரெடி பண்ணும்போது மிளகு கொஞ்சம் தூக்கலா போறாங்க. ஸோ மிளகு கொஞ்சம் தூக்கலா போட்டு அந்த கோயிலுக்கு எடுத்து வரும்போது அந்த காரம் தாங்க முடியாம அந்த மந்திரவாதிகள் எல்லாமே அழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. கண்ணுல இருந்து தண்ணி வரும்போது அந்த மையம் அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போன உடனே அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மந்திரவாதிகள் மறைஞ்சிருந்தாங்க, கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் அவங்களை பிடிச்சி என்ன பண்றாங்க,